இன்றைய செய்திகள். திருச்சி அரசு மருத்துவமனையில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரம் தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது, உண்மையில் அங்கு என்ன நடந்தது என விரிவாக பார்க்கலாம். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனை கல்வி பயிலும் இடமாக மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையாக திகழும் இந்த மருத்துவமனையில் ஒரு நர்சிங் மாணவி உயிரிழப்பு இன்னும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் சீதாலட்சுமி. இவர் அதே மருத்துவமனையில் நர்சிங் பயின்று வந்த மாணவி. சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு தீவிரமான காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அனுமதித்திருக்கிறார். பரிசோதனையில் அவரது மூக்கில் சதை வளர்ச்சி இருப்பது கண்டறியப்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சம்பவம் மற்றும் சர்ச்சையின் பின்னணி. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சில மணி நேரங்களிலே அவர் திடீரென உயிரிழந்தார். இந்த செய்திதான் அவரது குடும்பத்தினர் மற்றும் சக மாணவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சாதாரண சளி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற வந்த மாணவி அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு எப்படி இறந்தார்? தவறான ஊசி செலுத்தப்பட்டதா என உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகமே போராட்ட களமாக மாறியது. சக மாணவிகள் மற்றும் உறவினர்களின் கண்ணீர் மல்கிய போராட்டத்தால் அந்த இடமே பதற்றமான சூழலில் காணப்பட்டது. அரசு நடவடிக்கை மற்றும் விசாரணை. விஷயம் கையை மீறி சென்றதை தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தனர். இதன் முக்கிய கட்டமாக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மாணவியின் மரணம் மர்மமாக இருப்பதால் இது தவறான சிகிச்சையா அல்லது வேறு ஏதேனும் மருத்துவ காரணமா என்பதை கண்டறிய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட வல்லுநர் குழுவை அரசு நியமித்துள்ளது. மருத்துவத்துறையில் ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்தில் அதே துறையில் பயிலும் ஒரு மாணவியை உயிரிழந்திருப்பது வேதனைக்குரியது. விசாரணை குழுவின் அறிக்கை வெளிவந்த பிறகு இந்த மரணத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும். நீதிக்காக காத்திருக்கும் அந்த மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.